வணக்கம் அண்ட் வெல்கம் டு anistamillifestyle. ஸோ நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா நாம் இன்னைக்கு ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு ப்ராங்க் வந்து போட போகிறோம். ஸோ என்ன ப்ராங்க்னா ஏப்ரல் ஃபுல் ப்ராங்க். ஸோ இது ஏன் பண்ணணும்னு பிளான் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு வில்லத்தனம் இருக்குங்க. சின்ன வயசில் என்ன நான் பண்ணுவாங்க, கரெக்டாக அந்த ஏப்ரல் 1 வந்துட்டு அதெல்லாம் நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னை எழுப்பி இன்றைக்கி ஸ்கூல் கிடையாது அப்படின்றவாங்க. அவங்க சொன்னதை நம்பி நானும் தூங்கிடுவேன். தூங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் திரும்ப எழுப்பி இன்றைக்கி ஸ்கூல் இருக்குப்பா ஏப்ரல் ஃபுல் அப்படிம்பாங்க. வருஷம் இந்த ப்ராங்க் என்ன பண்ணியிருக்காங்க. அது ஒரு கொடுமையான நாட்கள் நான் மறக்க மாட்டேன். ஸோ இந்த தடவை வந்து கொஞ்சம் உள்டாவா மாதிரி நம்ம எல்லாத்துக்கு மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் ப்ராங்க் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ப்ராங்க் அப்படின்னா டிக்டாக்ல வந்து ட்ரெண்டிங்கில் இருந்த ப்ராங்க். இங்கே யாரும் டிக்டாக் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணதுக்கு எங்கள் அண்ணியை தவிர மற்ற யாருமே டிக்டாக் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதில் இருக்க ப்ராங்க்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளுக்கு இங்கே டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அதில் வந்த ப்ராங்க்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆன்லைனில் கூட இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுலேருந்து எடுத்து அந்த ப்ராங்கை வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் anistamillifestyle இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராங்க் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பாவை தான். நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க, கண்டினியூஸாக கேட்டீங்க அப்பா வந்து காட்டுங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் வந்து நீ காட்டலான் இருக்கேன். ஸோ அவங்க என்ன ப்ராங்க் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கிது. ஒரு டிக்டாக் ட்ரெண்டிங்கில் அந்த ப்ராங்க் என்னென்னா அப்படின்னா வந்துட்டு இந்த வாட்டர் பாட்டிலை வச்சு பண்ணுற அமுக்கி பண்ணுவாங்க தெரியுமா, காயின்ஸ் உள்ள போடுற மாதிரி. அந்த ப்ராங்க் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட நான் அதை சொல்லலாம். அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க அவ்வளோதான் வரவே மாட்டாங்க. நான் கேட்டால் எல்லோரும் பார்க்கணுன்றாங்க யூடியூப்பில் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சும்மா மட்டும் வந்து உட்காருங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் எங்கள் அப்பாட்ட நான் சொல்லலாம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம அவங்கள ப்ராங்க் பண்ணுவோம். ஓகே மக்களே, ஸோ நிறைய பேர் எங்கள் அப்பா பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீளமாக டேடி வச்சுருக்காங்களா, இவங்க தான் என்னோட டேடி. ஸோ வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மேஜிக் ஷோ மாதிரி காட்டலான்னு இருக்கேன். ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணுறோம்ல. ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன மேஜிக் ஷோ மாதிரி எங்கள் அப்பா காமிக்காருக்கேன். ஸோ இந்த காயின் இருக்குது தெரியுமா, இந்த காயினை வந்துட்டு ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த பாட்டில் வந்து நான் உள்ளே வந்து போட போகிறேன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு நான் அதை வந்து மேஜிக் மாதிரி சொல்லி காட்ட போகிறேன். ஸோ இப்போ நம்ம இதை பண்ணுவோம். ஓகே, உள்ள காயின் பேஜ் பார்க்குறீங்களா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நல்ல வேலை எங்கள் அப்பா என்னை திட்டலை. இப்போன்னு இல்லை, எப்பயுமே எங்கள் அப்பா வந்து என்னை திட்ட மாட்டாங்க. எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிட்டு வந்தாலும் எங்கள் அப்பா என்னை திட்ட மாட்டாங்க. அப்படித்தான் எதுனாலும் அடுத்த பார்த்திக்கலாம் அப்படிம்பாங்களே தவிர வந்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்ன. மேக்ஸிமம் எல்லாம் நானும் டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில். அடுத்து நம்ம போயிட்டு யாரை ப்ராங்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம யாரை ப்ராங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கள் அம்மாவை தான் ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஓரியோ பிஸ்கெட் இருக்குல்ல, அதை வந்துட்டு அதுக்குள்ளே சென்டரில் அந்த க்ரீம் இருக்குது தெரியுமா, அந்த க்ரீமை மட்டும் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு இந்த டூத் பேஸ்ட்டு வச்சு அதை அவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா இப்போ சின்சியராக ஃபோனை நோண்டிட்டுருக்காங்க. அப்போ பிஸ்கெட் வேணுமான்னு கேட்போம். அப்படியே நைஸா, அம்மா பிஸ்கெட் வேணுமா? என்ன பிஸ்கெட் வேணும்? ஓரியோ. ஓரியோவா? ஒன்றே ஒன்று மட்டும். ஓகே, கையில் கேமரா வச்சுருக்கேன்றது கூட கவனிக்கல. ஏப்ரல் ஃபூல் டூத் பேஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற விக்டிம் யாருன்னா எங்கள் அண்ணாவை தான் நம்ம வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் நிறையா மைதா மாவை எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவை இன்றைக்கி அவன் மூஞ்சில் நம்ம அடிச்சே ஆகணும். அதுக்கு ஒரு பயங்கரமான பிளானை வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நாம் போய் அவனை ப்ராங்க் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து அடுத்த சேலஞ்ச் பண்ணுறதுக்காக எங்கள் அண்ணனை வந்து நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து யூடியூப்பில் இப்போ நிறைய வந்து இந்த பாடி பில்டிங் சேலஞ்ச் அதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. எங்கள் அண்ணாவை வந்து பயங்கரமாக ஜிம்முக்குலாம் போயிட்டு பயங்கரமாக வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுறான். ஸோ அவனை வச்சு தான் இன்றைக்கி வந்து சேலஞ்ச் பண்ண போகிறோம். என்ன சேலஞ்ச் அப்படின்னா வந்து இங்கே 2 வாட்டர் பாட்டிலில் வந்து நான் தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து எவ்வளோ நேரத்துக்கு அவன் கையில் வச்சு அவனால் பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் வந்துட்டு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். என்னால் தூக்க முடியல. ஸோ இப்போ அதை அவன் கையில் கொடுத்துருவோம்.
ஓகேயா? ஸோ வந்து இதை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் வந்து நிற்கிறா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். போய் டைமை செட் பண்ணிட்டு வரேங்க. இதுவா? அது வந்து இதையும் வச்சுக்கிட்டு நீ வந்து இதையும் வந்து எவ்வளோ நேரத்துக்கு நின்று அப்படியே பேலன்ஸாக அந்த மாவுலாம் கீழே கொட்டாமல் வச்சிருக்க அப்படின்னு பார்க்குறதா வந்து இந்த சேலஞ்ச். ஆமாம், கையை நீ அப்படி வச்சிருந்தாலே போதும். ஏப்ரல் ஃபூல் ஏப்ரல் ஃபூல் ஏப்ரல் ஃபூல் ஏப்ரல் ஃபூல் பண்ணிட்ட கடைசியில் எங்க அண்ணனையும் நோ, அவன் நான் அடிக்க போறான். அதுக்குள்ள இந்த கேமரா ஆஃப் பண்ணிட்டு நான் ஓடிடுறேன். கீழ வா. வர மாட்டேன். கீழ வா. வந்தா என்ன அடிப்ப. ஓகே, இப்போ நான் எங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலாக என் ரூமுக்குள்ளே வந்துட்டு லாக்கு போட்டு நின்றுட்டுருக்கேன். கேமரா முன்னாடி எங்கள் அண்ணன் அழகாக கேட்கப்பேன்னு சிரிச்சுட்டு கேமரா ஆஃப் பண்ணதும் அடிக்க வந்துட்டான். அதனால் ஒளிஞ்சு இங்கே நின்றுட்டுருக்கேன். அவன் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராங்க் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அடுத்ததாக நம்ம ப்ராங்க் பண்ண போகிறது நம்ம அண்ணி. ஆக்சுவலாக அது ரிவெஞ்ச் ப்ராங்க்னு சொல்லலாம். இது ஆக்சுவலாக அவளோட பெல்ட் தான். இதை தான் பாம்புன்னு சொல்லி மேலே தூக்கி போட போகிறோம். பாம்புன்னு சொல்லி மேலே தூக்கி போட போகிறோம். எப்போனாலும் பயந்து தான் ஆகணும். அவள் ஆக்சுவலாக வெளியே கிளம்பிட்டு இருக்கா. இப்போ நம்ம தட்டி வெளியே வர வைப்போம். வெளியே வா, வெளியே வா. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கா. ஏப்ரல் ஃபூல் ஏப்ரல் ஃபூல் ஏப்ரல் ஃபூல். என்ன பாம்போட உள்ள ஓடிடுச்சு. விடியா விடியா, இட்ஸ் ஓகே. நம்ம ஃபூல் பண்ணியாச்சு. ஏப்ரல் ஃபூல். ஓகே மக்களே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராகவும் செம்மையாக நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வந்து ஜாலியாக வந்து ப்ராங்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகி தான் வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ கொஞ்சம் டிலே ஆகி தான் வந்திருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்துட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஒரு ஆள், கேமரா பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், அப்படிலாம் கிடையாது. எல்லாமே நான் ஒருத்தி தான் பண்ணணும். என்ன வீட்டில் இருக்கிற எல்லாருமே பிஸி, அவங்கவுங்க வேலையில் பயங்கர பிஸிங்கிறனால மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கையும் நானே பண்ண வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறனால என்னால் வந்துட்டு சம்டைம்ஸ் நேரத்துக்கு வந்து எதையும் என்னால் கொடுக்க முடிய மாட்டேங்குது. பட் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து டியூஸ்டே சாட்டர்டேக்குள்ளே வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த தடவை டிலே ஆனதுக்கு மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் வந்து நான் போட வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.